அனிமல் அனிமல் மூவி பார்த்தேன். அதோட நல்ல விஷயங்களாக சொல்கிறேன், பின்னாடி வந்து ஏன்னா அந்த தப்பு தான் சொல்கிறேன். நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு மாசு, கேமரா மாசு, சாங்ஸு பிச்சை உதவிக்காங்க, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலு. அதில் வந்து அந்த மியூசிக்லாம் வரும்போது நல்லா எமோஷ்னலாக இருக்குது. ஒரு 20 நிமிஷம் கதையை வந்து 3.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. அதான் படம் பார்க்க முடியலங்கிறாங்க. ஆக்சுவலாக படம் வந்து நல்ல இதுதான், ஆல்ஃபா மேலுங்கிறான், எல்லாம் பண்ணிடலாம். இந்த அப்பன்ட்ட போய் அன்னைக்கு சின்ன வயசுலேயே அந்த சொல்லியிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்குமே. அதாவது வளர்ந்து வரும்போதே ஏன்டா நீ பிள்ளை பெற்றப்புறம் 2 பொண்டாட்டி வச்சப்புறம் என்னென்னமோ பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்கிறேன், அப்புறம் வந்து சொல்லிக்கடா பிரயோஜனம். ஏன்னா நீ வாங்க முடிச்சு அப்போ வந்து சொல்லுவியடா. ஒருவேளை அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கான் போல், அந்த மாதிரி ஒரு கதை போல், ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸு. படம் வந்து ரொம்ப மோசம் இல்லை, ஒரு மோசம்தான், ஆனால் ரொம்ப கேவலமான மட்டமானலாம் இல்லை. அதாவது நம்ம ஊரில் லோக்கல் பழைய பாட்டை போட்டு சண்டை போடுற மாதிரி அங்கே ஒரு பழைய பாட்டை போட்டு சண்டை போட்டுருக்காப்புல. டம்மி டம்மி டம்மின்னு பெரிய துப்பாக்கி. அதாவது பார்க்கலாம் ஒரு வாட்டி ஜாலியாக. அதாவது நம்மளுக்கு தூக்கம் வரணும்னா இந்த படத்தை போடுங்க, அருமையான தூக்கம் வரும். அதே மாதிரி டைம் போகணுன்னா இந்த படத்தை போடுங்க, 3 மணி நேரம் ஜாலியாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள், ஜாலியாக பார்க்கலாம், ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸ்க்ரீன் இல்லை, ஓட்டி அவங்கள பார்த்து ஓட்டுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க டைலாக்லாம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தோம்னா அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு. இந்த படம் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள்.